வெல்கம் டு மாம்ஸ் ஃபுட் கார்னர். நீங்கள் என் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புது புது வீடியோஸ் போடுவோம், அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வரும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக தான் யாருக்கு பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்றது. இது நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி. அது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் நல்லா சூப்பராக வரும். ஃபுல்லாகவே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் கீ போடுங்க. அப்புறம் நம்ம பண்ணி வச்சுக்க பன்னீரை அதில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும். ஒன்று ஒன்றா மெதுவாக போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க கேஸ், இல்லைன்னா தீஞ்சிரும். பொறுமையாக ஒன்று ஒன்றா டோஸ்ட் பண்ணணும். அதை டோஸ்ட் பண்ணால் தான் அதோட ருசி நல்லாயிருக்கும். திருப்பி விட்டுக்கோங்க 2 சைடும். மெதுவாக நல்லா ப்ரௌன் ஆகணுங்க. பாருங்கள் எப்படி பொன்னிறமாக மாறணும். அது பொன்னிறமாக மாறி நல்லா டாஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. கீ நல்லா உருகணுன்னு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. பே லீஃப், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கோங்க நல்ல வாசனைக்கு. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், ஒரு வெங்காயம் நல்லா முழுசாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் 3, உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி 3ஓ 4ஓ சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரௌன் ஆகணும். லைட் ப்ரௌன் ஆனால் தான் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். பொன்னிறமாக மாறணுங்க. 2 to 3 நிமிஷம் அது நல்லா வதக்கோங்க. அப்புறம் கேரட், கட் பண்ண கேரட்டு, பீன்ஸு, நீங்கள் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. காய் கொஞ்சம் வேகணும்ல, அது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா அதோட வாசனை நல்லா கமன்னு வருங்க. பாருங்கள், நல்லா இன்னொரு வாட்டி திருப்பி விடுங்க. மூடி போட்டு கொஞ்சம் அந்த ஆவியிலே வேகட்டும் 2 நிமிஷம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஊற வச்ச அரிசி பாஸ்மதி ரைஸ் 1 கப்புக்கு 2.25 கப்பு தண்ணி, சரிங்களா? 15 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு அதில் கலந்து விட்டுருணும். அளவு கரெக்டாக போட்டால் தான் நல்லா வருங்க. இது கடாயில் செய்கிறதுனால 1 கப் அரிசிக்கு 2.25 கப் தண்ணி ஊற்றணும், சரிங்களா? அப்புறம் லைட்டாக கொதி வரக்குள்ளே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு தேவைக்கேற்றபடி கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. 15 நிமிஷம் சிம் பண்ணி வச்சுருங்க. உடையில் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி கலரி விடுங்க. அதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், சூடான பன்னீர் புலாவ் ரெடி ஆக போகுது. நம்ம வதக்கி வச்ச பன்னீர் அதில் சேர்த்து, அதில் அந்த காரம்லாம் சேரணும் இல்லைங்க, உப்பு காரம். அதனால் அதை போட்டு மேலே மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து திறந்து பார்த்து கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்கள். கமன்னு வீடே மணக்கிற ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க, சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.